தமிழகத்தில் யானை வழித்தடங்களை அடையாளம் கண்டு அறிவிப்பு வெளியிட கோரிய வழக்கில் நீதிமன்றமே யானை வழித்தடங்களை அறிவிக்கும் என்று நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. என்ன நடந்தது என்ற விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, மேலும் நீதிமன்றம் தொடர்பாக என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தில் யானைகள் வழித்தடங்களை அடையாளம் கண்டு அறிவிப்பு வெளியிட உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் யானைகள் வழித்தடங்களை கண்டறிவதற்காக குழு அமைத்து அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதே போல யானைகள் வழித்தடங்களை அறிவிப்பது தொடர்பாக கால அட்டவணையும் அரசு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அரசினுடைய கால அட்டவணைப்படி யானைகள் வழித்தடங்கள் அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கார்கள். மேலும் அட்டவணைப்படி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த யானைகள் வழித்தடங்கள் குறித்த வரைவு அறிக்கையை வெளியிட்டு அதில் பொதுமக்களுடைய கருத்துக்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அட்டவணைப்படி பிப்ரவரி மாதத்திற்குள் இறுதி அறிக்கையை வெளியிடாவிட்டால் அரசு நியமித்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் யானைகள் வழித்தடங்களை நீதிமன்றமே அறிவிக்கும் என்று தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.